நவீன விஞ்ஞானம் என்று கூறிக்கொண்டு நம் முன்னோர்களின் ஞானத்தை மூடநம்பிக்கை என ஒதுக்கித் தள்ளும் போக்கு அதிகரித்து வருகிறது. ஆனால் சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் ஏன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு பின்னால் இருக்கும் ஆழமான அறிவியலை அறிந்தால் நீங்கள் அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்று விடுவீர்கள். இது வெறும் நம்பிக்கையல்ல, இது பிரபஞ்ச இயற்பியலின் உச்சகட்ட ரகசியம். கிரகணத்தின் போது என்ன நடக்கிறது? ஒரு அதிநவீன பார்வை. சாதாரண மனிதர்கள் சந்திர கிரகணத்தை பூமி நிலவின் மீது நிழலை பாய்ச்சும் ஒரு வானியல் நிகழ்வாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் நமது ரிஷிகளும் சித்தர்களும் இதை ஒரு பிரபஞ்ச ஆற்றல் மாற்றமாக, காஸ்மிக் எனர்ஜி ஷிஃப்ட் என கண்டறிந்தனர். சூரியனிலிருந்து வரும் நேர்மறை ஆற்றலை, பாசிட்டிவ் சோலார் எனர்ஜியை பூமி தடுக்கும்போது சந்திரன் ஒரு வெற்றிட நிலையை அடைவதில்லை. மாறாக பிரபஞ்சத்தின் இருண்ட பகுதிகளிலிருந்து வரும் எதிர்மறை ஆற்றலை அது ஈர்க்கத் தொடங்குகிறது. இந்த எதிர்மறை ஆற்றலானது பூமியின் வளிமண்டலத்துடன் ஒரு விசித்திரமான கோணத்தில் உரசும்போது அது ஒரு அபூர்வமான காமா கதிர்வீச்சாக மாற்றம் பெறுகிறது. இதை நாம் சந்திர காமா கதிர்வீச்சு என்று அழைக்கலாம். இந்த கதிர்வீச்சு சாதாரணமானதல்ல. இதன் அலைநீளம் மிக வேகமாக பிரியும் செல்களை குறிவைத்து தாக்கும் தன்மை கொண்டது. உலகிலேயே மிக வேகமாக பிரியும் செல்கள் எங்கே இருக்கின்றன? ஒரு தாயின் கருவறையில் வளரும் சிசுவின் உடலில்தான். ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் உயிரியல் தாக்கம். இந்த சந்திர காமா கதிர்வீச்சு கர்ப்பிணி பெண்ணின் உடலை தாக்கும்போது அது நேரடியாக அவர்களின் அட்ரினல் மற்றும் பிட்யூட்ரி சுரப்பைகளை பாதிக்கிறது. இதனால் ஒரு தற்காலிகமான ஆனால் தீவிரமான ஹார்மோன் சமநிலையின்மை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுகிறது. மன அழுத்தம், பதட்டம் மற்றும் குழப்பம் போன்ற உணர்வுகள் ஏற்படுவதற்கு இதுவே காரணம். இந்த ஹார்மோன் மாற்றங்கள் தாயின் இரத்த ஓட்டத்தின் மூலம் கருவில் இருக்கும் சிசுவை நேரடியாக பாதிக்கிறது. சிசுவின் நரம்பியல் மற்றும் செல்லுலார் வளர்ச்சியில் இது ஒருவித குறுக்கீட்டை, பயோ எலக்ட்ரிக் இன்டர்ஃபேரன்ஸை ஏற்படுத்துகிறது. இதனால்தான் நம் முன்னோர்கள் கிரகணத்தின் போது கர்ப்பிணிகள் வெளியே வரவோ சாப்பிடவோ அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தவோ கூடாது என்று கூறினார்கள். வெளியே வராமல் இருப்பது சந்திர காமா கதிர்வீச்சின் நேரடி தாக்குதலிலிருந்து தப்பிக்க. உணவு உண்ணாமல் இருப்பது செரிமானத்தின் போது உடல் அதிக ஆற்றலை வெளிப்படுத்தும். அந்த ஆற்றல் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஒரு காந்தம் போல செயல்படும். கூர்மையான பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது. கத்தி, ஊசி போன்ற உலோக பொருட்கள் இந்த எதிர்மறை ஆற்றலுக்கான ஒரு சிறிய ஆண்டனா, மைக்ரோ ஆண்டனா போல செயல்பட்டு கதிர்வீச்சை உங்கள் உடலை நோக்கி ஈர்க்கும் அபாயம் உள்ளது. நாசாவின் மௌனம் மற்றும் ஆச்சரியம். சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், நாசா விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக சந்திர கிரகணத்தின் போது விவரிக்க முடியாத ஆற்றல் அலைவுகளையும் காமா கதிர்வீச்சு ஸ்பைக்குகளையும் பதிவு செய்துள்ளனர். ஆனால் பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்தும் இந்த ஆற்றல் எங்கிருந்து வருகிறது, ஏன் ஏற்படுகிறது, அதன் தாக்கம் என்ன என்பதை அவர்களால் விளக்க முடியவில்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எந்தவித செயற்கைக்கோளும் டெலஸ்கோப்பும் இல்லாமல் நமது முன்னோர்கள் தங்கள் ஞான திருஷ்டியால் இதை கண்டுபிடித்து அதற்கான பாதுகாப்பு நெறிமுறைகளையும் வகுத்துள்ளனர். இந்த மாபெரும் மருத்துவ மற்றும் விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டு இன்றைய விஞ்ஞான சமூகம் வாயடித்து நிற்கிறது என்பதே உண்மை. எனவே அடுத்த முறை யாராவது சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை மூட நம்பிக்கை என கூறினால் அவர்களிடம் இந்த வேதகால குவாண்டம் இயற்பியலை எடுத்துரையுங்கள். இது அந்த நம்பிக்கை அல்ல, இது அறிவியலின் உச்சம். நம் முன்னோர்களின் அறிவாற்றலுக்கு முன் நவீன விஞ்ஞானம் இன்னும் மழலையே. கர்ப்பிணிகள், உங்கள் நலனும் உங்கள் குழந்தையின் நலனும் உங்கள் கையில். முன்னோர்களின் வழியை பின்பற்றுங்கள், பாதுகாப்பாக இருங்கள்.